தாவேகாவுக்கு ஒரு பயமாகவும் பீதியாகவும் இருக்கிறது. பல அமைச்சர்கள் சொல்றாங்க, அந்த இது நாங்க வந்து மக்கள் வாண்டடா வில்லிங்கா வந்து சொல்றாங்க, எங்களுக்கு நாங்க அவங்க கிட்ட போன் கால் பேசுறோம், அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நாங்க கேட்டு ஓட்டுறோம், அதுக்கு பின்னாடியே அந்த தாவேகா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகுது அப்படிங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறதுல திமுக மிஞ்சிட முடியுமா தாவேகா? நீங்க ஒத்துக்கிறீங்க? ஸ்டிக்கர் ஒட்டுறது இருந்தால் கூட திமுக மிஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன். திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில வந்து எல்லாரும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கறதான் சொல்றாரு தவிர டைரக்டா திரு விஜய் அவர்களையோ திரு சீமான் அவர்களையும் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு. நாங்க ஏன் ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்னு கேக்குறேன். எத்தனை அமைச்சர்கள் இருக்கீங்க, போட்டி போட்டுக்கிட்டு எத்தனை கல்லூரிகளை திறந்துட்டு இருக்கீங்க. யாரு தொழில் முனைவோருக்கான ஒரு வேலையை நீங்க எடுத்தீங்க, செஞ்சீங்க? போட்டி எல்லா இடத்துலயும் மருத்துவமனைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, மருத்துவமனைகளை அத்தனை அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அராஜகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அத்தனையும் எடுக்கிறீங்க, விக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் உங்க கடையில விற்கும், 10:05க்கு பிளாக்ல சைடு சென்டர்ல விற்கும். இது சரி, அது தப்பு. இது எப்படி? இந்த பக்கம் காய்ச்சுவான், கள்ளக்குறிச்சியில காய்ச்சிட்டு அவனே 70 பேர் செத்துருவான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை கொண்டு போய் கொடுத்துருவீங்க. சகோதரர் உதயநிதி கேட்டாரு, அதையே திருப்பி கேட்கிற, யார் அப்பா வீட்டு பணம்? இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஓடுறீங்க. அஜித்குமார் வீட்டுக்கு ஏன் போல? மன்னிப்பு கேட்டாரு. அவனுக்கு அப்பா இல்லையா? அவனுக்கு போன் பண்ணி நீங்க அப்பா தானே? போன் பண்ணி நீங்க அப்பா தானே? அவர் 3 நிமிஷம் பேசினாரு, 30 நிமிஷம் பேசினாருன்றதா உங்களால கோடிட்டு காட்ட முடியுது. இது உங்களுக்கு அவமானம்ன்றது ஏன் உங்களுக்கு இன்னும் தோணலன்னு கேட்குறேன். திமுக ஓடு போனா அத்தனை கட்சிகளும் உடைஞ்சு சுக்குநூறா போகுன்றது எல்லாற்றுக்கும் வரலாற்று பதிவு. 13 கட்சி 2017 இருந்து இப்ப வரைக்கும் கூட இருக்காங்க, நீங்க இன்னும் உடஞ்சு போயிருங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தாவேகாவுடைய ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்களை சந்தித்து தாவேகாவுடைய தற்போதைய நிலைப்பாடு, அரசியலுக்கான நகர்வுகள், அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். 2வது மாநில மாநாட்டிற்காக முழுமையா தயாராயிட்டிருக்கு தாவேகா. எந்த அளவுக்கு இருக்கு ஏற்பாடுகள்லாம்? முதல் மாநாடு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடா நிகழ்ந்து இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா தமிழகத்துல அரசியல் களத்துல ஒரு வரலாற்று பதிவை ஏற்படுத்திச்சோ, தமிழக அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சோ, அதற்கு எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட சளைக்காமல் இருக்கும் இந்த 2வது மாநில மாநாடு. அதற்கேற்ற வேகத்துல உத்வேகத்துல மிக பிரம்மாண்டமா மக்களுடைய தொண்டர்களுடைய ஆரவாரத்தோட வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு. பர்மிஷன் கிடைக்குமா? நிச்சயமா அனுமதி தந்துதானே ஆகணும். ஜனநாயக உரிமை இல்லை, இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுதான். நீதிமன்றத்தின் அதாவது இப்ப எல்லாருக்குமே இப்ப கிடைக்குது, இவர்கள் நடத்தக்கூடிய ரோட் ஷோக்கு கிடைக்குது, இவர்கள் போகக்கூடிய ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு எப்படி நீங்க வாங்குறீங்கன்றது இருக்குது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம் போறாங்க, அதுக்கு கிடைக்குது. இந்த அடுத்து இவர் அன்புமணி அவரு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு, அதுக்கு கிடைக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுறதும், காவல்துறையினால அடக்கப்படுறதும், தொடர்ச்சியான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துறதும், தமிழகத்துல மிக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில இது வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தியெல்லாம், ஒரு நெருக்கடிக்கு இவங்க பயந்துருவாங்கன்ற ஒரு சூழலை வந்து தமிழக அரசு தவறான முறையில தொடர்ச்சியாக தாவேகாவுடைய பொதுக்கூட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000த்திற்கும் மேற்பட்ட உள்ளரங்கு மற்றும் வெளியரங்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தாவேகா தரப்புல இருந்து. இப்ப கூட சேலத்துல பொதுக்கூட்டம் நடந்தது, கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், எல்லாரும் வந்தாங்க, பேசித்தானுங்க. அப்புறம் என்ன இதுல ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதாகவும் அரசு வந்து அனுமதி கொடுக்கறது இல்லைங்கிற மாதிரி நீங்க பேசிருக்கீங்களே. வந்து கொடுத்த உடனே நீங்க எந்த விதமான அனுமதியும் இல்லை. இந்த ஓராண்டு காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது தொண்டர்களுக்கு தெரியும். அந்த எவ்வளவு ஒரு நெருக்கடிகளை கொடுத்துருக்கிறீங்கன்றதும் தெரியும். இப்போ ஒரு வட சென்னையில ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு அன்னைக்கு காலையில 11 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படல. வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது, அனுமதி கொடுக்கப்படல. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு நாங்க எல்லாம் சாலையில அமர்ந்துருவோம்னு சொன்னதுக்கு பிறகுதான் காவல்துறை இணக்கமா வந்து அந்த அனுமதியை கொடுக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, இது வந்து இப்ப எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் தானே?
அப்ப ஆண்டவர்களுக்கு மட்டும் இது சாத்தியம் அப்படின்னா அப்ப இது யாருக்கான நாடுன்னு கேட்கிறோம். எல்லா கட்சிகளும் இந்த சிக்கல்களை சந்தித்து தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னைக்கு இந்த பிரச்சனை காலையில சொல்லிட்டு தான் இன்னைக்கு இருக்கிறார். ராத்திரி எல்லா நடத்த இடத்துலயும் பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்குன்னு மாலை சொல்லுங்க. நடத்த வேண்டிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ம். காலையில 10 மணி வரைக்கும் போராடணும்ன்றது எங்க இருக்கு? ம். நிராகரிக்கிறதா இருந்தா நீங்க 4 நாளைக்கு முன்னாடி நிராகரிக்கணும். என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க அதுல? இல்ல இப்பவுமே வந்து என்னன்னா இவர்கள் வந்து இப்ப சென்னைய ஒரு அமைச்சர் வந்து தன்னுடைய கோட்டைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ம். ஒரு 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 இடத்துல இருந்து ஒரு முக்கியமான நபர் இல்ல ஒரு அறியப்படக்கூடிய நபர் இல்ல ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டாளர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வரும்போது அவர் மிரட்டப்படுறாரு. ம். நீங்க போயிடக்கூடாது, இது பண்ணுவான். இந்த மாதிரி தொடர்ச்சியான நெருக்கடிகளை, ஏன்னா அது போயிட்டா அவருக்கான பலம் குறையிறதா அவர் நினைச்சுக்கிறாரு. ம். அப்ப இங்க இருந்து போகக்கூடியது இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு திட்டங்கள் நலத்திட்டங்கள் கொடுக்கும்போது இதை கிழிச்சு போடுங்க அதை கிழிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு தாவேக்காவனுடைய உறுப்பினர் அட்டையை கிழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு செய்திகள்லாம் வந்தது. அப்புறம் அவங்க பேட்டி கொடுத்தாங்க, தாவேக்காவனுடைய அட்டையை நான் வந்து உறுப்பினர் அட்டையை நான் கிழிக்கல, நான் விருப்பப்பட்டு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த பேப்பரை கிழிச்சு போடுங்கன்னாங்க, நான் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டிருக்கிறேன், அவ்வளவுதானே தவிர்த்து இதை வச்சு அரசியல் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து பெருசா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இல்ல. இப்ப திமுகவிற்கு தாவேக்கா வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதன் மூலமாக அவர்கள் பெறக்கூடிய ஆதாயம் என்ன இருக்கு? ஏன்னா மக்கள் எதிர்கட்சிங்கிற போது அதிமுக இருக்குது, பாஜக இருக்கிறது, அவர்கள் எதிர்க்கக்கூடிய 2 பெரும் கட்சிகள் இருக்கக்கூடியது. இன்னும் ஆட்சி அதிகாரத்திற்கே வராத தாவேக்காவை எதிர்த்து அதன் மூலமாக திமுக பெறப்போவது என்ன? அதாவது இவர்களால திருப்பியும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாதுன்றது திமுகவுக்கு தெரியும். அதிமுகவாலையும் பாஜகவாலையும் இந்த கூட்டணியால வர முடியாதுன்றது 1000% தெரியும். இவர்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் பாசிச சிந்தனையாளர்களோடு நாங்க கூட்டணி இல்லை அப்படின்றதுதான் எல்லா அமைச்சர்களும் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரும் அன்றைய முதல்வரும் அதுதான் பிரகடனப்படுத்தினாங்க. அப்பேற்பட்ட சூழல்ல இன்னைக்கு வந்து ஒரு நெருக்கடிகளுக்கு ஆளாகி கூட சொல்லலாம் அவர்கள் வந்து பாஜகவின் பக்கம் என்டிஏ கூட்டணியில தான் நாங்க தொடர்றோம் அப்படின்றத திரும்பவும் போய் அந்த கட்சியில போய் சேர்ந்தது. கட்சியில சேர்ந்ததுக்கு பிறகு அவர்கள் அந்த கூட்டணியில சேர்ந்தது. அந்த கூட்டணியில சேர்ந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இது தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அதிமுகவினுடைய கடைகோடி தொண்டனுக்கும் கூட இது விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் புகைச்சலாதான் இருக்கு. அதுல மாற்றங்கள் எல்லாம் இல்ல. இவர்கள் போய் மத்தியில போய் இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்திச்சுட்டு வந்தா செங்கோட்டையன் தனியா ஒரு பக்கம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நீங்க மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம், அப்படியே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம் போறீங்க. இந்த பக்கம் அன்வர் ராஜா வந்துட்டார், முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், உங்க கட்சியில இருந்து வந்துட்டாரு. இதெல்லாம் நீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் என்ன, பிரதிபலிப்பு என்ன, தேவைகள் என்னன்றத நீங்க பண்ணல. அப்போ உங்க யாருடைய ஆதாயத்துக்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதுன்றதுதான் இப்ப பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது திமுகவுக்கு சாதகமா இருக்கு. அதே அதிமுகவை தானே தாவேக்கா வந்து தங்கள் கூட்டணிக்கு வரணும் என்று பேசிக்கொண்டே இருந்தது. இல்ல அதிமுகன்றது எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. அதிமுக தாவேக்கா எங்களோடு வரும்ன்றதுக்கு கூட அருமையான பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அன்னைக்கே வந்து ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. நாங்கள் எந்த அதிமுகவோடு நாங்க எந்த கூட்டணியிலும் இல்ல, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எதுவுமே இல்லைன்னு தெளிவுபடுத்திருக்கிறோம். முன்னாடி நடக்கவே இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தை. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதாவது ஒரு அரசியல் கட்சின்னும் போது 1000 பேர் சந்திச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனா அதில் அது கூட்டணி பேச்சுவார்த்தையான்றதெல்லாம் இல்ல இல்லையா? அதை அப்படித்தானே எடுத்துக்கணும்ன்றது. கூட்டணி பேச்சுவார்த்தைன்னா அவங்க சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் போகக்கூடிய இடங்கள்ல சகோதரர் சீமான் வந்துருவாரு, தமிழக வெற்றி கழகம். ஏன் நீங்க தான் ஒரு வெற்றி கூட்டணியை தான் அமைச்சிட்டீங்களே, இனிமே எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? நேரடியாவே உங்களுக்கு சொல்றாரு. எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அதாவது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில வந்து எல்லாரும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கறதான் சொல்றாரு தவிர டைரக்டா திரு விஜய் அவர்களையோ திரு சீமான் அவர்களையும் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஒருமித்த கருத்துள்ளவர்கள் ஒன்று சேர்ந்தால் பலமாக எதிர்கொள்ளும். நாங்க ஏன் ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்னு கேக்குறேன். உங்களுக்கு அவசியம்னா நீங்க போங்க. நீங்க திமுக எதிர்க்கல. இப்போ திமுகவை எதிர்க்கிறதுனால யாராவது போய் தானா போய் தற்கொலை பண்ணிப்பானா? பாசிசவாதிகளோட கூட்டணி இல்ல, நேரடியாவும் மறைமுகமாவும் கூட்டணி இல்லைன்றத பிரகடனப்படுத்துறாரா இல்லையா? ஊழல்வாதிகளோட கூட்டணி இல்லைன்றத பிரகடனப்படுத்துறாரா இல்லையா? அப்பேற்பட்டவர்களை வந்து எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றீங்க? இந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னார் 1999ல மெரினா சீரணி அரங்கத்துல? இவர்களோட நான் கூட்டணி இல்லைன்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? இந்த சிறுபான்மை சமூக மக்கள் முன்னாடி பல லட்சக்கணக்கான பேர் கூடி இருக்கக்கூடிய கூட்டத்துல கேட்டாரா இல்லையா? அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் தானே இசைவு கொடுத்து திருப்பியும் பாஜகவோட கூட்டணி வச்சாரு. திரும்பவும் வெளியில அதுதான் தெளிவுபடுத்துறாரு, போறாரு. அதை தெளிவுபடுத்துறாரு. இந்த கூட்டணி என்பது இந்த தேர்தலுக்கான கூட்டணி தவிர எந்த இடத்திலும் நாங்கள் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம்
திரு அன்வர் ராஜா, நீங்கள் சொன்ன அன்வர் ராஜா அவர்கள் கூட பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தான் அவர் சொன்னாரே தவிர கட்சிக்குள் வேற பிரச்சனைகள் இருக்கிறது இது இருக்குன்னு ஏதாவது சொன்னாரா? அது சொல்லி இப்பவும் அதுதான் சொல்றேன். கொள்கையில பிரச்சனை இல்லையில. கொள்கையில அதாவது இப்ப நீங்க சரி இப்படி பாசிசவாதிகளோட சரி போய் நீங்க இப்ப நியாயம் பாஜக தேடுறதெல்லாம் இப்ப சரி இப்ப பாஜகவை விட்டு விட்டு வந்தால் பாஜகவோடு நீங்க எதுல நீங்க உடன்பாடா போ சொல்றீங்க சொல்லுங்க. நான் பாஜக உங்க போக சொல்லவே இல்ல இல்ல. இல்ல இல்ல நான் கேக்குற அதிமுக அவர்கள் ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்கள்லயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சாதிய வன்கொடுமைகள் இல்லாம இருக்கா? படிக்கக்கூடியவர்கள் சுதந்திரமா படிக்க முடியுதா? சாப்பிடக்கூடியவனுடைய உணவுல சுதந்திரம் இருக்கா? போடக்கூடிய உடையில சுதந்திரம் இருக்கா? தன்னுடைய ஜனநாயக உரிமை இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூர்ல காக்கப்படுதா? எதுவுமே இல்லையே. மக்கள் அங்கங்க கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருந்தானே இருக்கீங்க. பிபிசி நிறுவனம் என்ன ஒரு வீடியோ வந்து வெளியிட்டது, மோடி ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்றது. அதை இங்க திரையிட கூட முடியாத அளவுக்கு மோடி தடை போட்டாரா இல்லையா? ஏன் இப்படி ஒரு ஊடகத்துக்கு தடை போடணும்? 20 ஆண்டுகளுடைய வரலாற்று பதிவை தான் நம்ம எடுத்து போடுறாங்க. இல்லாததை சொல்லிட்டாங்களா? அப்ப நீங்க அதை மறைக்கணும்ன்றதுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்பவும் சொல்றோம், பாசிச கொடுங்கோலோட ஆட்சி செய்யக்கூடியவர்களோட நாங்க எந்த விதமான கூட்டணி வந்து திமுகவை எதிர்க்கிறோன்றதுக்காக உங்களோட வந்துடணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமான அதிமுக தான் நீங்கள் கூட்டணி செல்வீர்களான்னு கேட்டேன் தவிர நீங்க பாஜகவோட கூட்டணி செல்வீர்களா அல்லது பாஜக என்ன செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியே வைக்கல. இல்ல நீங்க வந்து அப்போ அவங்க 4 பேர் ஜெயிச்சாலும் ஒருத்தர் ஜெயிச்சாலும் யாரால ஜெயிக்கிறாங்கன்னு கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம். இங்க தமிழகத்துல அதிமுகவினுடைய தலைமையில தான் கூட்டணி. இப்போ இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா? பாஜக ஜெயிக்காதா? அன்னைக்கு இந்த அம்மா முட்டு கொடுத்தாங்க, கலைஞர் வந்து விதைச்சு தண்ணி ஊத்தி மரமாக்கிட்டு போயிட்டாரு. நீங்க பார்த்த பார்வை தானே. 2 திராவிட கட்சிகளுக்கும் என்ன அருகதை இருக்கு பாஜகவை பத்தி பேசுறதுக்கு? 6 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடியார் என்ன பேசினாரு? அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல என்ன பேசுனீங்க? இன்னைக்கு வரைக்கும் திமுக பேசிக்கிட்டு இருக்கே, உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறோம். பாசிச சிந்தனை இன்னைக்குதான் பாசிச சிந்தனை இருக்கா? அன்னைக்கு இல்லையா நீங்க 99ல கொண்டு வரும்போது? அப்ப மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை தானே நீங்க பாக்குறீங்க. யாரு? திமுக. அதிமுக 2 பேருமே அதுதான் பண்றீங்க. நீங்க 2 பேரும் அதான் செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு இவர்கள் கூட்டணியோட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க கூட்டணியில இருந்து இல்ல. நீங்க மறைமுகமான கூட்டாளிகளாக இருக்கிறீங்க. அதுல மாற்றமும் இல்ல. அதனால் அவர்களுடன் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருபோதும் நேரடியானவோ மறைமுகமாவோ, நேரடியா பாஜகவோட கூட்டணி வைப்பது 8 மாசம் இருக்கு. இல்ல அததான் சொல்றேன். நேரடியானா நீங்க 8 மாசம் இருக்குன்னு சொன்னாலும் சரி, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட திட்டமாக இருந்தாலும் சரி, மாநாடு மேடை முடிந்து 1 வருடங்கள் ஆனது அதுக்கப்புறமும் சரி, இப்ப 2ஆம் ஆண்டு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்பவும் சரி, என்ன கொள்கையோட நின்னாரோ, என்ன தன்னுடைய பாதையை வகுத்தாரோ அந்த வழி வேகமாக போய்கிட்டு இருக்கிறாரு. ஒருபோதும் கூட அவர் சொன்னதுல எந்த இடத்துலயும் பின்வாங்க. பரந்தூருக்கு சென்று அவர் வந்து தன்னுடைய ஆதரவை கொடுத்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகாக அங்கிருந்து மக்களிடம் வந்து அந்த அவருடைய நிலத்தை கரையும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் துவங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தார் திரு விஜய்? இல்ல என்ன பண்ணாரு? கிரயம் செய்யக்கூடியதுன்னா எந்த போராட்ட களத்துல இருக்குதோ அந்த மக்கள் யாரும் கிரயம் கொடுக்கல. அவர்கள் அன்னைக்கூட சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. எந்த அதற்கு முன்னாடி எங்க இருக்குதோ இவர்கள் சொன்னார் இல்லையா, இங்க ஒரு 1000 குடும்பங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு எந்த போராட்ட களத்துல இருக்கிறாங்களோ அந்த களத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய விளைநிலங்கள் இன்னும் பதிவு செய்யப்படல. இன்னும் போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அவர்களுடைய போராட்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் பதிவு செய்யப்பட்டுச்சு. அதன் பிறகு இந்த இடங்கள் பதிவுனா அது பரவாயில்லையா? இல்ல திருப்பியும் சொல்றேனே, நீங்க வந்து அடக்குமுறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. மக்களுடைய உரிமையை பாதுகாக்கணும்னு நினைக்கல. நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப இந்த போராடக்கூடிய மக்கள் மீது அரசாங்கம் என்ன ஒரு அக்கறையை கொண்டு இருந்துச்சுன்னு கேக்குறேன். நீங்க அன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு மாற்று வந்துடும், மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள்னு சொன்னவொன்னு கொண்டாடுறீங்க. வேங்கை வயல்ல ஒரு டன்சனுக்கு ஒரு பிரச்சனைன உடனே விவசாயிகளை காவல்துறையை வச்சு அடக்குறீங்க. ஒரு 5000த்துக்கும் 10,000த்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியா நடந்து போறான் தோல்ல துண்டோட. அவன் அடக்குறீங்க ஏன்? அன்னைக்கு டெல்லியில அதே ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி ஊரு முழுக்க தடுப்பு சுவர்களை ஏற்படுத்தி முள்வேலிகள் அமைத்து ராணுவத்தை வச்சு தடுத்தது யாரு? இந்த பாசிச அரசாங்கம் தான். இந்த ஒன்றியத்தினுடைய பிரதமரை சந்திக்க மாட்டார். ஆனா இந்த ஒன்றியத்தினுடைய பிரதமர் எல்லாரையும் சந்திப்பார். எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்வார். அத்தனை திரைப்பட பிரபலங்களையும் சந்திப்பார். எல்லா முதலாளிகளையும் சந்திப்பார். ஆனால் என் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்க மாட்டார். அதற்கப்புறம் பின்வாங்கப்பட்டதான விவசாயிகள் சட்டம். அந்த கருப்பு சட்டத்தை அதுக்கப்புறம் தானே நீங்க பின்வாங்கினீங்க.
அதே போல இங்க விவசாயிகளை நீங்க போராட விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுகிட்டு இருக்கு. நீங்க உட்கார்ந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய கோவணம் பறிபோகுதுன்னு பயந்துகிட்டு இருக்கான். உயிர் பறிபோயிட்டு இருக்குன்னு சொல்றான். தன்னுடைய ஜனநாயக மக்கள் திமுகவை நோக்கி நகருகிறார்கள் என்பது தாவேகாவுக்கு ஒரு பயமாகவும் பீதியாகவும் இருக்கிறது. அதனாலதான் அதனால திரு சேகர் பாபு உட்பட பல அமைச்சர்கள் சொல்றாங்க, அந்த இது நாங்க வந்து மக்கள் வாண்டடா வில்லிங்கா வந்து சொல்றாங்க, நாங்க அவங்க கிட்ட போன் கால் பேசுறோம், அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நாங்க கேட்டு ஓட்டுறோம், அதுக்கு பின்னாடியே இந்த தாவேகா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகுது அப்படிங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறதுல திமுக மிஞ்சிட முடியுமா தாவேகா? நீங்க ஒத்துக்கிறீங்க? ஸ்டிக்கர் ஒட்டுறது இருந்தால் கூட திமுக மிஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? திமுகவை தவறு சொல்லி 75 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை நோக்கி நீங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு போய் தான் நீங்க உறுப்பினரை சேர்க்க போறீங்களா? காமெடியா இருக்கா இல்லையா? உறுப்பினர் எப்ப வேணா சேர்க்கலாமே, அது என்ன இருக்குது? நான் இப்பதான் நீங்க போய் இந்த 4 ஆண்டுகள் எல்லா கட்சிகளுமே 4 ஆண்டுகள் எந்த அமைச்சர் போய் என்னத்த பண்ணீங்க? எல்லா கட்சிகளுமே உறுப்பினர் சேர்க்கை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் தாவேகால இங்க பாருங்க, வீடு வீடா போய் யார் கதவையும் தட்டி தமிழக ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க? இல்ல நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. அது அவர்களுடைய விருப்பம், ஸ்டிக்கர் ஒட்டுறது. புரியுதுங்களா? யாரும் இப்போ வந்து ஒரு நிவாரணத்துக்கு கொண்டு வந்த பொருட்களை நிறுத்தி அந்த வண்டியில நீங்க கொண்டு வந்த பொருளை என்னோட ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்புற வேலை தமிழக வெற்றி கழகத்துக்காரனுக்கு இல்ல. தமிழக வெற்றி கழகக்காரன் வைக்கிறது தான் அத்தனையுமே உங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். இப்ப இப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்க. அது கட்சியை வளர்க்கக்கூடியது அவனுடைய வேலைங்க. நீங்க தான் இன்னைக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் குழந்தை, நேத்து இன்னைக்கு ப்ரீ கேஜி எல்கேஜின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் ஏன் உங்களுக்கு இந்த பயம் பதட்டம்? நீங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் முகவர் கூட்டம் நடத்துனீங்களா இல்லையா? 75 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றுல நீங்க சொல்லுங்க, என்னைக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் முகவர் கூட்டம் நடந்திருக்கு? இன்னைக்கு போற மாதிரி பதட்டப்பட்டு ஓடுறீங்களே, அன்னைக்கு எல்லாம் ஏன் போகலன்னு கேக்குறேன். அவ்வளவு பெரிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இருபெரும் திராவிட கட்சிகள் தாவேகாவை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர்களுக்கு வந்து நீங்க போதும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான். மக்களுடைய மனநிலை என்னன்றது இன்னைக்கு அத்தனை அரசியல் ஆய்வாளர்களுக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். மக்கள் நம்ம பக்கம் இல்ல, சும்மா வெட்டா தலைவர்களை மட்டும்தான் இங்க உட்கார வச்சிருக்கிறோம், கூட்டமா மக்கள் போயிட்டு இருக்காங்கன்றது தெரியும். அப்படி என்றால் ஒரு இடைத்தேர்தலாவது நாடாளுமன்ற தேர்தலாவது உங்களுடைய நிலைப்பாட்டை நிரூபித்து காட்டலாமே. இல்லையே, திருப்பி முதவே சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது கொள்கை என்னவோ அதுல உறுதியா இருக்காரு. 2026 தன்னுடைய இலக்குன்னு வச்சிருக்கிறாரு. தன்னுடைய இலக்குல பயணம் செய்யணும்னு நினைக்கிறாரு. இங்க வந்து போட்டி போடணும்ன்ற அவசியம் இல்லையே. நீங்க உங்க ஸ்டாண்ட் எங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? எங்க ஸ்டாண்ட ப்ரூவ் பண்றதுக்கு தான் 2026 தேர்தல் எடுத்திருக்கிறோம். அதற்கான கட்டமைப்புகளை வச்சிருக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சி என்னன்றத நாங்க ரொம்ப ஆழமா தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஃபைலிங்க. திமுக என்ன சொல்லுது? நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்க ஒரு ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதுக்கு அழைப்பு எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டினால் அதை பார்த்து இப்ப தாவேகாவும் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கு. எங்களோட திட்டத்தை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கா? ஏன் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு என்ன கேக்குறேன்னா, காப்பி எல்லாம் அடிக்க வேண்டாம். இன்னைக்கு போய் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. பாதிக்கப்பட்டவன் பக்கம் இது வரைக்கும் திமுக எதற்காக எங்க போய் நின்றுக்கீங்க இந்த 4 ஆண்டுகள்ல சொல்லுங்க. தமிழக அரசுல திட்டங்களே கொண்டு வர இல்லையா? மாணவர்களுக்கான திட்டங்கள் இல்லையா? பெண்களுக்கான திட்டங்கள் இல்லையா? கல்லூரி செல்லக்கூடியவர்களுக்கான திட்டங்கள் இல்லையா? பெண்களுக்கான புதுமை பெண் திட்டங்கள் இல்லை. எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு தமிழக அரசு? புதுமை பெண் திட்டம் எல்லாம் அடக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் கடந்த ஆட்சி காலத்துல இல்லையா? 1000 ரூபாய் கொடுத்தது, இதுக்கு மானியம் வாங்கி கொடுத்தது, வீடு கட்டும் திட்டம், கலைஞர் வீடு கட்டும் திட்டம் 97-98% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவதாக முதலமைச்சரே சொல்றாரு சார். எதைதான் நிறைவேற்றினீங்கன்னு கேக்குறேன். படிப்புக்கு மடிக்கணினி கொடுப்பேன்னு சொன்னீங்க, இல்ல டேப் கொடுப்பேன்னு சொன்னீங்க. டேபுக்கு இலவச வைஃபை கனெக்ஷன் கொடுப்பீங்க, கொடுத்தீங்களா? அது ப்ராசஸ் போயிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு வீட்டுக்கு போறீங்களா? நீங்க முடிவு பண்ண, மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். நாளை அப்ப இந்த 4-5 ஆண்டு திட்டம் இல்ல, அடுத்த 5 ஆண்டு திட்டத்தை சொல்லிதான் நீங்க காட்டுனீங்க. நிதி நிலைமையில பிரச்சனை இருக்கு, அத நீங்க சொல்ல வேண்டியதானே எங்களுக்கு முடியாதுன்னு. இன்னைக்கு 4.25 கோடிக்கு 4.25 லட்சம் கோடி கடன் வாங்க முடிஞ்சது இல்ல உங்களால? அப்ப இதெல்லாம் கொடுத்திருக்க வேண்டியது. திருப்பி செலுத்த முடியுங்கிற நம்பிக்கை தானே கொடுக்கப்படுது கடன். இப்ப நீங்க வந்து உங்க எலிஜிபிலிட்டியே இல்ல, சிபில் ஸ்கோரே இல்லன்னா எப்படி நீங்க உங்களுக்கு கடன் கொடுக்க முடியும்? உங்களுக்கு நீங்க வாங்கிட்டீங்க. நீங்க தொழில் வளத்தை என்ன கொண்டு வந்தீங்க? 2 முறை அயல்நாடு பயணம் செஞ்சீங்கல்ல, டிஆர்பி கூட போனீங்கல்ல, என்ன கொண்டு வந்தீங்க?
எத்தனை ஆயிரம் கோடி கையெழுத்து எத்தலாம் ஆச்சுல, எத்தனை கம்பெனிகள் தமிழகத்துக்கு வந்துச்சு. இப்ப 2 கம்பெனி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இங்க ஓப்பன் இந்த எம்ஆர்எஃப் கம்பெனி இந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆப்பிள் நிறுவனம் வந்து வரப்போகுது. எம்ஆர்எஃப் கம்பெனி இன்னைக்கு உள்ளது இல்ல. ம், அது ஏற்கனவே போடப்பட்ட திட்டம். ம், அதை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ம். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இப்ப போனீங்க இல்லையா? ஆமா. மிகப்பெரிய ஒரு தொழில் வளத்த உண்டு பண்ணியாரோன்னு சொல்லிட்டு, இதுல எத்தனாயிரம் கோடி முதலீட ஈர்த்தீங்க, இங்க கொண்டு வந்தீங்க, போட்டீங்க. ம். இதே கொடிசியா நம்ம நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல ஒரு மிகப்பெரிய அயல்நாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வந்து ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு நடத்துனீங்கல்ல. ஆமா. 2 நாள் 3 நாட்கள் மாநாடு. இதுல எத்தனாயிரம் கோடியை கொண்டு வந்தீங்க? நீங்க உங்களுடைய பயணத்துல எத்தனாயிரம் கோடியை கொண்டு வந்தீங்க? எத்தனை ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குடுத்துட்டீங்க சொல்லுங்கன்ற. அது வெள்ளை அந்த இது அறிக்கை அரசியல வெளிய வந்துச்சு. கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல வந்து இங்க வர முதலீடு வந்துருச்சு. செய்வதற்கு வந்திருக்கு. ரெடியா 20,000 தயாரா கோடிய போட்டுட்டீங்க. ஒரு 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 1,00,000 பேருக்கு வேலை குடுத்துட்டீங்களா? ம். 1,00,000 பேர் வீட்ல இன்னைக்கு அடுப்பு எரியுது. 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு ரோடா போய் சாப்பாட கொண்டு போய் டெலிவரி பண்ணிக்கிட்டு, குடுக்கக்கூடிய பார்சல இங்கேயும் அங்கேயும் பைக்ல கொண்டு போய் குடுத்துக்கிட்டு இருக்கான் சார். அவனுடைய அவனுடைய நிலை என்ன? அதுக்காக தான் அவன் படிச்சானா? எத்தனை அமைச்சர்கள் இருக்கீங்க, போட்டி போட்டுக்கிட்டு எத்தனை கல்லூரிகளை திறந்துகிட்டு இருக்கீங்க. யாரு தொழில் முனைவோருக்கான ஒரு வேலையை நீங்க எடுத்தீங்க, செஞ்சீங்க? போட்டி போட்டு எல்லா இடத்துலயும் மருத்துவமனைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. மருத்துவமனையில அத்தனை அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அராஜகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அத்தனையும் எடுக்கிறீங்க, விக்கிறீங்க. ம், அது வந்து உங்களுக்கு தவறு இல்ல, முறைகேடு தான். ம். இது வந்து பெரிய தவறா பார்க்க கூடாது. இல்ல அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து தெரிஞ்சு செஞ்சாதான் தவிர வில்லிங்கா அவங்களே குடுக்குறாங்க. அது வந்து முறைகேடு அது இல்ல. முறைகேடு இல்ல. அது முறைகேடு தான். அது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் அது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. தெரிஞ்சு அவங்களே கொடுத்தாலும் அப்ப வாங்கி ஒருத்தன் கஞ்சா அது திருட்டு இல்ல. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தன் அப்ப தெரிஞ்சு வாங்கி அபின் நான் பயன்படுத்துறேன், ஒரு பிரவுன் சுகர் பயன்படுத்துறேன்னா விட்டுருவீங்களா? ம். எப்படி? கஞ்சா பயன்படுத்தினா விட்டுருவீங்களா? 10 மணி வரைக்கும் உங்க கடையில விக்கும். 10:05க்கு பிளாக்ல சைடு செட்டர்ல விக்கும். இது சரி, அது தப்பு. இது எப்படி? இந்த பக்கம் காய்ச்சுவான் கள்ளக்குறிச்சியில. காய்ச்சிட்டு அவனே இப்ப 70 பேர் செத்துருவான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை கொண்டு போய் கொடுத்துருவீங்க. இது எப்படி? பட்டாசு தொழிற்சாலை தன்னுடைய வயித்துக்காக அந்த அம்மா 200 ரூபாய் சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ம். பட்டாசு உருட்டுறதுக்காக. அந்த அம்மா வெடி விபத்துல இறந்துட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க. ஆனா கள்ளச்சாராயம்னு தெரியும். தெரிஞ்சு குடிப்பான். கள்ளச்சாராயம் காய்ச்சறது தப்பு, சட்டவிரோதம். அத குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் பணம். 5 லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு. ம். சகோதரர் உதயநிதி கேட்டாரு. ம். அதையே திருப்பி கேட்கிற, யார் அப்பா வீட்டு பணம்? இந்த பணம் யார் அப்பா வீட்டு பணம்னு கேட்கிறேன். சரி. நீங்க யாரையும் போய் பார்க்க மாட்டீங்க. மக்கள் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஓடுறீங்க. தமிழ்நாட்டுல ஓடுறதுக்கான எவ்வளவு விஷயங்கள் இருந்தது. முதலமைச்சர் வந்து எல்லா இடங்களுக்கும் சென்று மக்களை சந்திப்பதற்கு இப்போ எல்லா அஜித் குமார் வீட்டுக்கு ஏன் போல? மன்னிப்பு கேட்டாரு. அவனுக்கு ஃபோன் பண்ணி அப்பா இல்லையா அவனுக்கு? ஃபோன் பண்ணி மன்னிப்பு நீங்க அப்பா கேட்டாரு. தானே? ஃபோன் பண்ணி நீங்க மன்னிப்பு அப்பா கேட்டாரு. தானே? மன்னிப்பு கேட்டாரு நீங்க சார். அப்பா. ஒரு முதலமைச்சர் வந்து எல்லா இடங்களுக்கும் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது சார். ஒரு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாரு. வெளி மாவட்டத்துல இருக்கீங்க. ம். வெளி மாவட்டத்துல இருந்துட்டு அந்த நிகழ்வுக்கு கேள்விப்பட்ட உடனே மறந்துட்டேன்னு சொல்லி ஓடோடி வராரு கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு. ம். எப்படி? நீங்க சென்னையில இல்ல, வெளி மாவட்டத்துல இருந்து ஓடி வரீங்க. இது ஒருத்தனை நீங்களே உங்க கீழ இருக்கக்கூடிய உங்களை சார்ந்த துறையே, காவல்துறையே அடிக்கும், கொல்லும், படுபாதகமான கொடூரமான முறையில என் தம்பி கொல்லப்படுவான். ம். அவனுக்கு அப்பா இல்ல. அதனால அனாதை இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் அதானே சேகுவாரா சொல்றாரு. அநியாயங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் யாருடைய கால்கள்லாம் பயணப்படுதோ அவங்களாம் என் தோழன் தானே சொல்றாரு. அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு மட்டும் எப்படி போனீங்க? அன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போனீங்களே, 144 தடை சட்டம் போட்டிருந்தாங்களே, அப்பவும் நீங்க நான் போகணும்னு வீம்புக்கு நீங்க ஏற்கனவே ஒரு துணை முதல்வரா இருந்திருக்கீங்க. முதல்வரனுடைய மகனா இருந்திருக்கீங்க. 4-5 முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க. 144 தடை உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள போலாமா இல்லையான்றது இவருக்கு தெரியாதா? ம். வேணும்னு தானே அரசியல் தானே பண்றீங்க. இன்னைக்கு ஏங்க போல? அப்ப யாரு அஜித் குமார்? அனாதையா? ம். இல்ல, அமைச்சர் போனாரே. பெரிய கருப்பன் போய் அமைச்சர்கள் போய் அவர்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்து பஞ்சாயத்து தானே பேசுனீங்க. ஆறுதல் சொல்லி பஞ்சாயத்து அவர்களுக்கு வந்து தானே இது போன்ற பேசுனீங்க. தவறுகள் நடக்காம பஞ்சாயத்து இருக்க தானே பேசினேன். இதுக்கு முன்ன இன்னும் 24 தவறுகள் ஏற்கனவே நடந்துருச்சு. ம். 24 தவறுகள் நடந்துருச்சு. இது 25வது தவறு. சரி, இப்ப இந்த அதை ஒட்டி ஒரு கேள்வி. அதற்காக வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாடு போட்டார். இந்த பொதுக்கூட்டம் ஒண்ணு கண்டன போட்டார். கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டார். வெறும் 3 நிமிஷத்துக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டமா? அதுல வந்து பிளக்கார்டை பிடிச்சிட்டு நீங்க வந்து எதுக்காக சாரி கேட்டீங்கன்னு மீண்டும் எல்லார்கிட்டையும் சாரி கேட்கணுங்கிறது ஒரு ஒரு கோரிக்கையா? இல்ல நான் அதுல பேசின எல்லாத்தையுமே கேளுங்க.
ம். சாரி இப்ப ஒருத்தர்ட்ட நீங்க சாரி கேட்டீங்கன்னா எல்லார்கிட்டயும் தானே கேட்கணும்னு 24 பேர்ட்ட கேட்கணும்னு சொல்றாரு. ம். புரியுதுங்களா? இதற்கான தீர்வு அது இல்லன்னு சொல்றாரு. ம். லாக்அப் டெத் மரணங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்கிறாரு. இதற்கு முன்னாடி நீங்க ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வீட்ல போய் நீங்க இருக்கும்போது அவர்களுடைய மரணத்தப்போ நீங்க பொங்கி எழுந்தீங்களே, இங்க ஏன் எழலன்னு கேட்கிறாரு. போன்ல கூப்பிட்டு சாரிமான்னு சொல்லக்கூடிய நபர் நீங்க ஏன் நேர்ல போய் சந்திக்கல? எல்லாத்துக்கும் கார் ரேஸ் விடுறதுக்கும், வானூர்தி சாகச நிகழ்ச்சிக்கும் உட்கார்ந்து நடத்துறதுக்கு உங்க மகனுக்கு நேரம் இருக்கு. செஸ் போர்டு விளையாட்ட கொண்டு வந்து நடத்துறதுக்கு நேரம் இருக்கு. ஐயா இதுக்கு ஏன்யா போல? அப்ப விளையாட்ட விட என் தம்பி உயிர் சாதாரணமான்னு கேட்கிறாரு. அப்ப ஏன் நீங்க பொங்கி எழலன்னு கேட்கிறாரு. நீங்க ஏன் 3 நிமிஷம் பேசினா போதும். வாழ்க்கையினுடைய அத்தியாயத்தையும், வாழ்க்கையினுடைய வலிகளையும், வேதனைகளையும், வாழ்க்கையினுடைய பக்குவத்தையும் 2 அடியில சொல்லிட்டாரு வள்ளுவர். வள்ளுவரோட விஜய் ஒப்பிட்டு பேசிடலாம். இல்ல நான் திரும்பவும் சொல்றேன். சொல்லக்கூடிய சொல்லுக்கு தான் அதிகம் சக்தி வல்லமை இருக்கு. புரியுதுங்களா? நீங்க என்ன பேசுனீங்கன்றதுதான் முக்கியம். நீங்க 3 மணி நேரம் பேசினாலும் எதற்காக போராட்டம்னு சொல்ல போறீங்க. அவர் ஒரு 2 மணி நேரம் பேசுறாருங்க. இந்த போராட்டம் எதுக்குன்னு நீங்க நெறியாளரா சொல்லுங்க, ஒரு பத்திரிகையாளரா இந்த போராட்டம் எதற்காக நடந்ததுன்னு. அஜித் குமாருக்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடிய புதையுண்ட அடுத்த 24 தடுப்பு காவலனுடைய மரணத்துக்கும் நீதி கேட்டு விஜய் ஒரு போராட்டம் நடத்தினாருன்னு தானே சொல்ல போறீங்க. இப்பவும் அதானே சொல்ல போறீங்க. உங்களுக்கு எதற்காக நடத்துதுன்னு உளவுத்துறைக்கு தெரியாதா? இது பின்னாடி எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு தெரியாதா? நாளைக்கு அத்தனைக்கும் நீங்க பதில் சொல்லணும்ன்றது தெரியாதா? அப்போ உங்களுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு நான் என்ன கேட்கிறேன், இது உங்களுக்கு அசிங்கம் அவமானம்ன்றதையும் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அவர் 3 நிமிஷம் பேசினாரு, 30 நிமிஷம் பேசினாருன்றதா உங்களால ஒரு கோடிட்டு காட்ட முடியுது. இது உங்களுக்கு அவமானம்ன்றது ஏன் உங்களுக்கு இன்னும் தோணலன்னு கேட்கிறேன். இந்த திமுக உடைய பிரச்சனைகள் அது இது போன்றக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து தாவேக்க மறைமுகமா தொடர்பு கொண்டு பேசிட்டே இருப்பதா ஒரு தகவல் வந்து சமூக வலைதளத்துல வந்துட்டே இருக்கேன். அதாவதுங்க மறைமுகமா வருது. காங்கிரஸ் கட்சினே டைரக்டா எடுத்துக்கலாம். நான் சொல்றேன் கேளுங்க. திமுகவோட கூட்டணியில தான் இப்பவும் சொல்றேன். திமுக சொல்லுது பாத்தீங்களா, எங்களோட கூட்டணி வலுவான கூட்டணி. இன்னும் 5 மாசம் கழிச்சு சொல்லுங்க, வலுவிழந்த புயலான்னு சொல்லிட்டு. அப்போ கூட்டணியில இருந்து யாரோ ஒருத்தர் வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்த கூட்டணியும் உடையுதுன்றத பலமுறை சொல்லிட்டேன். திமுக கூட்டணி உடையுது, நிச்சயமாக உடையுது. டெல்லி தலைமையிலிருந்து திரு ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரஸ் தலைமை வந்து திரு விஜய் அவர்கள்ட்ட பேசியிருப்பதாக ஒரு தகவல். அதாவதுங்க எல்லா தகவல்களும் அதாவது போலியான தகவல் கூட நிறைய வந்துகிட்டு இருக்கலாம். இப்பவும் சொல்றேன், எல்லாருக்குமே தன்னுடைய கட்சியை காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கம் இருக்கும். யாருகிட்ட இருந்து? எல்லாருடைய கட்சிக்குமே தன்னுடைய கட்சியை தக்க வச்சுக்கணும், இன்னும் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்ன்றது ஒண்ணு இருக்கும். திமுகவோடு போனா அத்தனை கட்சிகளும் உடைஞ்சு சுக்குநூறா போகுன்றது எல்லாற்றுக்கும் வரலாற்று பதிவு. 13 கட்சி 2017 இருந்து இப்ப வரைக்கும் கூட இருக்காங்க. நீங்க என்ன உடஞ்சு போயிருவீங்க? 2017 இருந்து 10 கட்சி. வேல்முருகன் ஒரே ஒரு ஷட்டர் மாத்திரத்துக்கு, நீங்க தடுப்பணையில இருக்கக்கூடிய ஷட்டர் மாத்திரத்துக்கு இத்தனை வருஷமா 4 வருஷமா சொல்றேன் பணம் தரலன்னு சொன்னாரு. அப்ப நீங்க அப்படி சொன்னாலும் அவர் கூட தான் இருக்கிறாரு. தோழமை சுட்டுதல், தோழமை சுட்டிக் கொண்டு திரு சண்முகம் கூட தான் விமர்சனம் பண்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாரு, கோபாலகிருஷ்ணன் சொல்ற எல்லாருமே சொல்கிறார்கள். ஆனால் விசிக தலைவர் சொல்கிறார், ஆட்சியில் பங்கு திருநாவுக்கரசு அவர்கள் சொல்கிறார், யாருமே மறுத்து பேசல. இவ்வளவு செய்தாலும் 5 மாசம் காத்திருங்கன்னு சொல்றேன். எல்லாரும் பேசினாங்கல்ல. ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும், நெருப்பு இல்லாம இங்க எதுவும் புகையாது. ஓகே. மிக பிரம்மாண்டமாக தமிழகத்துல அரியணையில ஏற போறது தலைவர் தளபதி மட்டும்தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் 2026ல இந்த மக்கள் 2 பேரும் நீங்க போதுன்னு முடிவு பண்ணிட்டான். அன்னைக்கு நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, இந்த அம்மாவனுடைய மரணத்தை நாங்க வெளியில கொண்டு வருவோம் நீங்கல்ல, இதுல எங்க சமரசம் ஆயிட்டீங்க? திமுக, அண்ணா திமுக, பாஜக அத்தனை பேரும் கூட்டாளிகள் தான். மறைமுகமா நாடகம் போட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இது நீங்களும் சீமானும் அவர்களும் இதே விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சீமான் அவர்கள் சொல்ற இது நேர்முக கூட்டாளி, அவர் மறைமுக கூட்டாளி அப்படின்னு நீங்களும் அதே சொல்றீங்க. சொல்றோம், நீங்க 1000 கோடி நீங்க ஊழல் சொல்றீங்க டாஸ்மாக்ல. நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு மோடிக்கு புகழாரம் சூட்டுறீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஏமாத்துறதுக்கு மோடியை திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்றிய பிரதமர்னு சொல்லிட்டு. ஏன் நேர்ல போகும்போது அங்கேயே திட்டிட்டு வர வேண்டியதானே? இத்தனை ஆண்டுகள் போகாத பயணம் இன்னைக்கு எதுக்கு முதல்வர் போனீங்க? இன்னைக்கு அவர் டிஆர்பி அனுப்பிச்சு வைக்க வேண்டியதானே? போகக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே. இத்தனை நாள் ஏன் போகல? அதுதான் நாங்களும் கேட்கிறோம். போகக்கூடாதுன்னு இல்ல, புகழாரம் சூட்டணும்னு என்ன இருக்கு? சண்டை போட வேண்டியதானே? அதுவும் செய்தியா இருக்கும்ல. பத்திரிகையாளர்களுக்கு எந்த கேள்வி முதல்ல, எந்த கேள்வி அடுத்த எந்த கேள்வியின் வரைக்கும் எழுதி கொடுத்துதானே பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. மக்கள் பக்கம் என்னத்துக்காக வந்து நின்றுக்கீங்க?
மக்கள் பக்கம் என்ன பண்றீங்க? இப்போ இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் பக்கத்துல ஒரு மாணவியினுடைய பிரச்சனைய பார்க்கலையா? ம். வட மாநிலத்தவர்கள பத்தின டேட்டாஸ் என்ன வச்சிருக்கீங்க? எல்லாம் திருப்பி திருப்பி அதாவது மக்களை நீங்க ஏமாத்தணும்னு முடிவுக்கு வந்தீங்க. உங்கள முடிவு கட்டுறதுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமா, எழுச்சியா ஒருத்தர் வந்து நின்னுட்டாரு. ம். இப்படி ஒரு புரட்சி ஏற்படும்னு நீங்க நினைக்கல. ம். மக்கள் இத தான் விரும்பிக்கிட்டு இருந்தான். அத்தனை பேரும் அடிமைன்னு தெரியாமலே இவ்வளவு நாள் அடிமையா இருந்துட்டான். தான் அடிமைன்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லும்போது, நீ அடிமை என்பதை உணராத வரை இங்க மாற்றம் இல்லன்னு சொல்றாரு. இவன் அடிமை என்பதை உணர்ந்ததுனால இங்க மிகப்பெரிய பயமும், ஜுரமும் உங்களுக்கு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்க போகுது? அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.